ஸ்டாலினையாவுக்கு ஓட்டு போடணுமா, நாங்க நல்லா இருப்போம் சொல்லி ரெண்டு வாட்டி போயிட்டு வந்தது லாக் ஆயிட்டேன். கொள்கை எதிரியை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறேன். அந்த மாதிரி 52 துப்பாக்கி வச்சுக்கிறாரு தளபதி. எத்தனை பேர் ஒன்னா வாங்க களத்துல. ஆறு மாசம் சிஎம் எடப்பாடி, 6 மாசமும் சிஎம் விஜய். நடுத்தர மக்களுங்களே இப்ப ஸ்டாலினுக்கு முடிவு பண்ணி ஓட்டு கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ தமிழக மக்களை முட்டாளாக்குறானுங்க, குழப்புறானுங்க, குழப்பிக்கிட்டே இருக்கிறானுங்க. 2 தான் இருக்குது. செங்கோட்டையன் 2-3 எம்எல்ஏ போனதுனால அதிமுகவுக்கு இப்ப இருக்க போறது 2 சீட்டு தான், மேல சீட்டு. மரவெட்டியோ புள்ள மரவெட்டியோ எனக்கு சீட்டு வேணும்னு அவனும் கஷ்டம். அவன் ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம். பாமக கூட விட்டுடலாம். ஏன்னா பாமக மழை அழுகி போன படம், எலெக்ஷன் கமிஷன் அது இதுன்னு சுத்திங் கிடைக்குது. இதுல இன்னொரு ட்விஸ்ட் வருது. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கண்டார் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும். அவன் சிபிஐ விசாரணைன்னு போட்டதும் 2 வாட்டி போயிட்டு வந்தது லாக் ஆயிட்டேன். கொள்கை எதிரியை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறேன். தான் படத்துக்கு சென்சார் கொடுக்காம ரிட்டர்ன் பண்றாங்க. என்ன சிபிஐ கூப்பிட்டு மிரட்டுது. பாஜகவை பத்தி ஒரு வார்த்தை கூட விஜய் பேசல. இதுல என்னடா கேட்டா, அடுத்த ஸ்டேட் மந்திரி முன்னாள் ஜெகன்மோகன் ரெட்டி, அவங்க விஜய் பாம்பட்லயே ஜெகன்மோகன் ரெட்டி பாம்பட்லயே இருக்காரு. அதனால ஜெகன்மோகன் ரெட்டினுடைய தயவு நாடி இந்த தமிழ்நாட்டினுடைய எல்லை மாவட்டங்கள்ல ரெட்டியாருங்களுக்கு எல்லாருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டினுடைய நாயுடுகாரனுடைய ரெட்டிகாரனுடைய ஓட்ட வச்சு, டேய் அவன் உன்னோட பெரிய ஊழல் வருகிறா, குவாரியில எத்தனோ 1000 கோடிரா. அவன் பேரு, அவன் உனக்கு சப்போர்ட் பண்றானா, நீ போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ற. என்னங்கடா, ஒரு ஸ்டாலினை எதிர்க்கிறதுக்கு எத்தனை படைகள்ரா. அத்தனை படைகளையும் தளபதி கிட்ட இருக்கிற படைகள் தூசியா நொறுக்கிடுவாங்க. அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. இந்திரன் படம் பார்த்தியா, ரஜினி சுவைட்டுவார் 52 துப்பாக்கிய. அந்த மாதிரி 52 துப்பாக்கியை வச்சுக்கிறாரு தளபதி. எத்தனை பேர் ஒன்னா வாங்க களத்துல. பிஜேபியினுடைய தேர்தல் கமிஷனர் பார்ட்னர் சுக்குநூறு ஆயிட்டாரு. திணறாம் மமதா கேட்கிற கேள்விகளா. தமிழ்நாடு அது மாதிரிதான் இருந்துகிட்டு இருக்கு. விரல விட்டு ஆட்டுவாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நட பக்கம் இவன், இன்னொட பக்கம் என்னடா கேட்டாக்கா, யாரோ ஒருத்தர் பன்ரோட்டி ராமச்சந்திர ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதுல ஓபிஎஸ் பினாமி கட்சி போலகுது. எம்ஜிஆர் அதிமுக, அனைத்து இந்திய அதிமுக, எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரிஜினலா எம்ஜிஆர் கட்சி இவர் கட்சி தான். இவரு ஒரு பக்கம், அம்மனி சசிகலா ஆரம்பிக்க போறாங்க. அடுத்தது என்னங்கடாலே ஒரு கட்சி எத்தனை பேர்னா ஒரு ரெட்டையில செல்லு முடிச்சு போச்சு. இப்ப இதுக்கு நடுப்புற இப்போ இன்னொரு ட்விஸ்ட் வருது. பிஜேபிக்காரன் நயினார் நாகேந்திரன் மூலமா பிஜேபிக்காரன் ஒரு டான்ஸ் பேசுறானா. 6 மாசம் சிஎம் எடப்பாடி, 6 மாசம் சிஎம் விஜய். என்னங்கடா இது நாடா, என்னடா இது? ஒரு 3 வருஷம் இருந்தா கூட பரவாயில்ல. நீ 6 மாசம், நான் 6 மாசம் அச்சு தள்ளிடலான்னு முடிவு போட்டாருங்க. கனவு கூட காணாதீங்க தமிழ்நாட்டில். நீ 6 மாசம் இருக்க போது கிடையாது, நீ 6 மாசம் இருக்க வந்த வேணும். நீங்க
மொத்த கூட்டணியுமே ஒண்ணு சேர்ந்தாலும் விஜய், பிஜேபி, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ்சி, டிடிவி மொத்த கட்சியுமா ஒண்ணு சேர்ந்தாலும் உதயசூரியனை சொட்டு பொசிக்கிடுவான் எல்லாரையும். ஏன்னா மக்கள் சக்தி இன்னைக்கு உதயசூரிய மக்கள் இருக்கு. ஏன்னா ஹார்ட் ஆஃப் சென்னை, ஹார்ட் ஆஃப் சென்னையில மத்திய கைலாஸ்ல ஒரு பிரிட்ஜ் ஓபன் பண்ணி விட்டாங்க. எத்தனாயிரம் பேர் ஐடி பீப்புள் போறாங்க. டிராபிக்ல ரொம்ப நூலாகி போவான் 2 மணி நேரம். அவன் இப்ப சர்ன்னு போனான். யார நினைக்கிறான்? உதயசூரியன் நினைக்கிறான். மதுரையில ஒரு பிரிட்ஜ், கோயம்புத்தூர்ல ஒரு பிரிட்ஜ், தமிழ்நாட்டு முழுக்க போக்குவரத்து டிராபிக்கை குறைக்கிறதுக்கு தர கட்டி விட்டாங்க. மருத்துவமனை எல்லாம் பில்டிங்கு பாரு. 2 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு பில்டிங் திறந்திருக்காங்க பாரு. இவங்கெல்லாம் எப்ப டெண்டர் விட்டாங்க, எப்ப கட்டினாங்கன்னே தெரியாது. மக்கள் இதெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. சாதாரண சிந்திப்பு இல்லை. எல்லாத்தை விட ஒரு பெரிய இது தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை சாப்பாடு, அவங்களுக்கு வீடு, கொஞ்சம் கொஞ்சமா வீடு கட்டித்தரேன், அவங்க குடும்பம் படிக்கிறதுக்கு வேணுன்ற ஹெல்ப் எல்லாம் பண்றேன். அவங்கெல்லாம் படிச்சவங்க இருக்காங்க பார்த்தியா, அவங்க ஏரியாக்கெல்லாம் அம்மா உதயசூரியனுக்கு ஓட்டு போடுமா. சில பேர் தெலுங்கு காரங்கெல்லாம் அம்மா ஸ்டாலின் காருக்கு ஓட்டு போடுமா. கட்சி பேர் சொல்ல தெரியல. எங்களுக்கெல்லாம் 3 வேளை சாப்பாடுமா, வீடு கொடுத்தாருமா, பசங்க படிக்கிறதுக்கு வழி பண்றாருமா அப்படின்னு 4 வார்த்தை பேசுறது அந்த பெரிய இடத்து பொம்பளைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குது. அவங்க கிட்ட நீயும் பேச முடியாது. கட்சிக்காரங்க யாரும் போய் பேச முடியாது. மயிலாப்பூர் மாமின் கிட்ட யாரும் போய் பேச முடியும்? எந்த கட்சிக்காரங்க பேச முடியும்? இவங்க பேசுறாங்க. குப்பை கொண்டாட சொல்லுவேன், அம்மா தாயே என்னம்மா சாப்பாடு வேணுமான்னு கேட்பாங்க. இல்லம்மா எங்க முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா 3 வேளையே எங்களுக்கு சாப்பாடு போடுறாருமா, வயிறு நிறைய இருக்குதுமா, வீடு கட்டி தராருமா, குழந்தைங்களுக்கு படிப்பு பண்ணி தராருமா, ஸ்டாலின் ஐயாவுக்கு ஓட்டு போடுங்கம்மா, நாங்க நல்லா இருப்போம்னு சொல்லி அதுங்க கையெடுத்து கும்பிடுது. இப்படியே பரவலா மகளிர் பெண்கள் பஸ்ல போற ஃப்ரீ பொண்ணுங்க என்ன இது கேன்வாஸ் வந்து கட்சிக்காரங்க பண்ணல. இப்போ ஸ்டாலினுக்கு நடுத்தர மக்களுங்களே இப்போ ஸ்டாலினுக்கு முடிவு பண்ணி ஓட்டு கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெட்டாலதான் கீழ்ச்சி போச்சு, செல்லரிச்சு போச்சு. எவன் நிப்பா, எவன் அந்த கட்சியிலேயே காலி பண்ணுவான்றது பார்க்கணும். திமுக ஒரு 150 சீட்டுக்கு மேல வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. பம்பரமா போயிட்டு இருக்குது. ஆமா, மக்கள் சப்போர்ட் பெருக்கிட்டே இருக்கு. என்னையா ஐடி பார்க்குங்க, ஐயோ ஐடி பார்க்குங்க. பட்டி தொட்டி கிராம மக்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் விஞ்ஞானத்தை கலந்து அந்தந்த ஏரியாவில் மினி டைட்டல் பார்க் அந்த அளவுக்கு வழி பண்ணிட்டாங்க. இன்னும் 1 லட்சம் வீடு ஏழைகளுக்கு வீடு கட்டி தரத்துக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரி எல்லா திட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிங்க எல்லாம் திண்டாடுறாங்க. இவன் 6 மாசமா, அவன் 6 மாசமா, என்னடா இது இப்படிதான் ஓடுது. விஜய் நீ எவன் கூட ஒன்னாலும் கூட்டணி இரு, திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைச்சு பார்க்க முடியாது. நீ சொன்ன 1% ஓட்டு வாங்குறதே கஷ்டம் உனக்கு. சந்திப்பா அடுத்த காணொலியில்.